இன்றைய தலைப்பு பயத்தை உடை கதவை தர. உங்களுக்குள்ள நிறைய பயம் வச்சிருப்பாங்க. அது யார்கிட்ட கேட்கலான்னாவே இவங்க கிட்ட கேட்டா இந்த மாதிரி சொல்லிடுவாங்களாம், அவங்க கையில கேட்டா நம்மளை கலாய்ச்சிருவாங்களாம் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே நம்ம யார்கிட்டையும் கேட்காமையும் அது எங்க போய் முடியுதுன்னே தெரியாம போயிடுது. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, இந்த உலகத்துல பயப்படாதவங்க யாருமே இல்லை. புரியுதா? இந்த பயம் மனிதனுடைய இயல்பு. அதை புரிஞ்சுட்டு யார் வெளியே வராங்களோ அவங்க தான் நல்லா ஜெயிப்பாங்களே. புரியுதா? நம்மள ஒருத்தர் நீ சரியான பயந்தாங்கோலியா இருக்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டோடனே நம்ம ஒரு 4 சுவருக்குள்ள நம்ம அப்படியே நின்றோம். அந்த பயத்துலேருந்து நம்ம வெளியவே வர மாட்டோம். ஒருத்தர் கிட்ட பேச பயம், கேள்வி கேட்க பயம், ஏன் என்ன பண்ணாலும் ஒரு தவறா முடிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயமே. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? இது எங்க போய் முடியும் தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற திறமை அது கடைசி வரையும் வெளிவராமே போயிடும். அது உங்களுக்குள்ளே புதஞ்சிடும். புரியுதா? இந்த உலகத்துல எல்லாருமே அவங்களுக்கு எந்த பயமா இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள பூட்டி வச்சிருவாங்க. அந்த மனசுக்குள்ள பூட்டி வைத்தாலும் என்ன ஆகுது? அவங்களே அழிச்சுக்கிறாங்க. பயத்தை மறைப்பதன் மூலம் தீர்வு கிடைக்காது. அதை வெளிக்கொண்டாதான் தீர்வே கிடைக்குமே. புரியுதா? இங்க அந்த பயத்தை நீங்க எப்போ உடைப்பீங்க, எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பயத்தை நீங்க என்னைக்கு நேருக்கு நேராக சந்திக்கிறீங்களோ அன்னைக்குதான். கேள்வி கேட்காத ஒரு மனுஷன், ஒரு புது நபர்கிட்ட பேசாத மனுஷன் என்னைக்கு அந்த வேலையை செய்யறானோ அன்னைக்குதான் அந்த பயமே உடையும். என்ன ஆயிட்டு போயிடுது? எது கேட்டாலும் என்ன நம்ம உயிரை எடுத்துருவாங்களா? மிஞ்சி போனா திட்டுவாங்க, வாங்கிக்கலாம். நமக்கு தேவையானது நடக்கணும்ல, வாங்கிக்கலாம். மிஞ்சி போனா அடிப்பாங்க, நமக்கு தேவையானது நடக்கிற வரைக்கும் செய்யலாம். புரியுதா? இவன் இதை சொல்லுவான், அதை சொல்லுவான், கடைசி வரை யாருமே நம்ம கூட வர மாட்டாங்க. நம்ம வேலை நாம தான் செய்யணும். முடிஞ்சு வாங்க. புரியுதா? உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை அவனை ஃபர்ஸ்ட் ஒளியுங்க. பயம் என்பது இப்பயே சொல்றாரு மனிதனுடைய இயல்பு. அதை புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? இங்க என்ன சொல்றேன்னா, எழுந்து வாருங்க. உங்களுடைய பயத்தை யாருக்காகவும் எவனுக்காகவும் உங்களை குரலை ஒடுக்காதீங்க. புரியுதா? மெதுவா தாழ்த்தாதீங்க. என்ன பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்துல நண்பர்களே. இந்த பயம் அப்படின்னு கேட்டா, நீதான் பயந்தாச்சு அப்படின்னு கேட்டா, ஆமா நான் பயமுறுத்த வந்தேன் அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் நீங்க எழுந்து வரணும். எல்லாத்துக்கும் இதுதான் அப்படின்னு நிக்காதீங்க. புரியுதா? நன்றி. நல் உள்ளங்களுக்கும் நல் தெய்வங்களுக்கும்.